அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி ஜியோ இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஜியோடைய லேப்டாப் லான்ச் பற்றி, ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஹைக், ஜியோடைய டேட்டா ஆஃபர்னு எல்லாமே பார்த்துடலாம். அதோட Realme GT Neo இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப நாள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 630 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் ஒன் ஸ்டோரேஜில் வந்து இன்னொரு புது ஸ்டோரேஜ் பிளான் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து உங்களுக்கு 130 rupees தான். 100 GBயில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2 TB இருக்குது, 30 TB வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 TB ஸ்டோரேஜ் பிளான். இதோட விலை 1625 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இப்போ 5 TB பிளானும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 TB இருக்குது. ஃபைனலாக ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டீசரில் வந்து டேட் எல்லாம் இன்னும் ரிவீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அக்டோபரில் வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் நீங்கள் ஆஃபர்ஸ் நிறையா ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர் எப்போ மாதிரி 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஆக்சிஸ் அண்ட் ICICI பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த 2 கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கும். இல்லைனா வந்து வேலட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் வேலட் வந்து கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கே ரிவீல் பண்ணியிருக்க சில ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்க்கு 80% வரைக்கும் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர் பவர்ட் லேப்டாப்ஸ்க்கு வந்து 40 to 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே ஸ்மார்ட் வாட்சஸ்க்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, சில ஸ்பெஷல் லான்ச்சஸும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஒவ்வொரு பிளானும் இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபர்ஸ் என்ன வந்தாலும் நம்மளுடைய டெக் அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்பிள் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 13 சீரிஸ் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதை அடுத்து வந்து iPhone 12 சீரீஸில் மேசிவ் டிஸ்கவுண்ட் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. எஸ், ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த டிஸ்கவுண்ட். ஃப்ளிப்கார்ட்டில் எந்த சேலுமே இல்லை. ஜஸ்ட் iPhone 13 லான்ச் ஆகிறதுனால வந்து iPhone 12 சீரீஸுடைய விலையை அவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ iPhone 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 13,000 கிட்ட கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக 80,000 இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து இப்போ 66,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை iPhone 12 டிவைசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து இது எக்ஸலண்ட் டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஜியோ கூடிய விரைவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஜியோவுடைய லேப்டாப் வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து ஜியோ புக் இந்த பேரில் தான் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஜியோ புக் லேப்டாப்பும் ஜியோ தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தெரியுது. இங்கே லிஸ்டிங் ஆனதில் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4 GB LPDDR4X ரேமோட கொடுக்குறாங்க. கூடவே ஸ்னாப்டிராகன் 665 HD டிஸ்பிளேவோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வந்து 64 GB eMMC ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக ஜியோடைய எல்லா ஆப்ஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ தரப்புலேருந்து லேப்டாப்பும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் ஏற்கனவே இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிப்செட் ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இது வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. முன்னாடி வந்து விலை வந்து 3,499க்கு சீப்பஸ்ட் 4G டிவைஸ் இந்த டேக்லைன் கீழே லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இனிமேல் வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா சிப்செட் வந்து எல்லா இடங்கள்லையும் விலை அதிகமாக இருக்குது. எல்லா பிரான்ச்சுமே ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. ஸோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 3,499 இல்லாமல் அதை விட அதிகமாக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ப்ரைஸ் ஹைக் பண்ணி இவங்க லான்ச் பண்ணுறாங்க. தீபாவளி கிட்ட இந்த டிவைஸ் லான்ச் ஆகும். மறுபடியும் ஜியோ அண்ட் கேட்பரி கொலாப் பண்ணி மேட்பரி ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜியோ எங்கேஜ் ஆப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து வின்னிங் பிளான் மாதிரி தான். யாரெல்லாம் வந்து கேட்பரியில் என்ன ஃப்ளேவர் வேணுமோ கம்பைன் பண்ணி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 MB டேட்டா கிடைக்கலாம். இல்லைனா வந்து 1 மந்த்துக்கான ரீசார்ஜ், அதாவது ₹199 ரீசார்ஜ் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ரிலையன்ஸ் ரீட்டைல் ப்ரைஸ் வர்த் 5,000 வரைக்கும் கிஃப்ட் வவுச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இது ப்ளே அண்ட் வின் மாதிரி தான் இந்த 3 ஆஃபர்ஸ் வந்து ஜியோ தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னோ ஸ்பார்க் 8 இந்தியாவில் என்ட்ரி லெவல் டிவைஸாக லான்ச் ஆயிருக்கு. பேஸ் வேரியன்ட் 2 GB 64 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 7,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட்
பேக் பேனலில் ஏதோ ஸ்டாப் ஃபார் நத்திங் அந்த மாதிரி ஏதோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது கலரோட வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகிறதுனால பெருசாக அது ஹைலைட் ஆகலை. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ A22 ஆண்ட்ராய்ட் 11 Go எடிஷனோட கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் டுவல் கேமரா, 5000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜரோட இந்த டிவைஸ் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. அதோட ஜியோ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கீழே வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டோட கொலாப் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறது தான். இந்த வாட்டி HMD குளோபல், அதாவது நோக்கியாவோட கொலாப் பண்ணி நோக்கியா C01 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5999. அகைன் இது ஆண்ட்ராய்ட் 11 Go எடிஷன் HD+ டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. யூனிசாக் சிப் செட் தான். உங்களுக்கு கேமராஸும் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் யாருக்கெல்லாம் ஜியோ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மை ஜியோ ஆப் வழியாக வந்து ஜியோவுடைய ரீட்டைல் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோக்கியா டிவைஸை நீங்கள் 5399க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட ஆட் ஆன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை ஜியோ யூஸராக இருந்து ₹249க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 4000 வர்த் வந்து கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோவுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரில் நோக்கியாவோட கொலாப் பண்ணி இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக கூகுளுடைய ஆண்ட்ராய்ட் 12 ஸ்டேபிள் அப்டேட்டுக்கான லான்ச் டேட் அக்டோபர் 4th அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அக்டோபர் 4th அப்படிங்கும்போது கூகுள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிக்சல் டிவைஸ் பிக்சல் 6 தான் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 6 சீரீஸில் ஃபஸ்ட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பிக்சல் 6 சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் 12ஓட லான்ச் ஆக போகிற டிவைஸ். அது மட்டும் இல்லை கூகுளுடைய பிக்சல் டிவைசஸ்க்கு இமீடியட்டாக இவங்க ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே மற்ற டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இவங்க ரோல் அவுட்கான டைம்லைன் கொடுக்கல. மேபி எண்ட் ஆஃப் அக்டோபருக்குள்ள மற்ற டிவைஸ் 1 by 1 வந்து ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ஒப்போவுடைய கலர் OS 12க்கான லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 16th அன்னைக்கு சைனால இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் சைனால இருக்கக்கூடிய டிவைசஸ் தான் ஃபஸ்ட்டு ரோல் அவுட் ஆகும். ஸோ சைனா டிவைசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒப்போ அண்ட் OnePlus உடைய ஹைட்ரோஜன் OS கிடையாது. இப்போ அங்கே கலர் OS மாறிடுச்சு. ஸோ OnePlus டிவைஸ் அண்ட் ஒப்போ டிவைசஸ்க்கு வந்து கலர் OS 12 வந்து சைனால ஃபஸ்ட்டு இவங்க ரோல் அவுட் பண்ணலாம். அகைன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை குளோபல் லான்ச் எப்போன்னு தெரியல. பட் ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி UI 3.0, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் OS 12 அண்ட் ஒப்போடைய கலர் OS 12 எல்லாமே பேரலாக இந்தியாவில் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 1 by 1 Realme GT Neo 2 இந்த டிவைஸ் உடைய லான்ச் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது செப்டம்பர் 22nd அன்னைக்கு முதல்ல சைனால லான்ச் பண்ணுறதா தெரியுது. அகைன் இதோட அவுட்லுக் நம்ம பார்த்தோம் தான் OnePlus உடைய Nord 2 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை இது Snapdragon 870 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிவைஸ் இந்தியாலையும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இந்தியாலையும் IMEயில் இது லிஸ்டிங்காக இருக்குது. இது தீபாவளி கிட்ட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் தெரியுது. ஸோ Realme GT Neo 2 ஃபஸ்ட்டு சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோவுடைய பாப்புலரான V சீரீஸில் அடுத்ததாக V23 சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா இந்தியாவில் IMEயில் இது லிஸ்டிங்காக இருக்குது. அங்கே வந்து Vivo V23 Pro இந்த பேரில் தான் லிஸ்டிங்காக இருக்குது. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி 10ஆலையும் லிஸ்டிங் ஆயிருந்தது. அதே மாடல் நம்பர் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. அங்கே வந்து இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ், அதாவது சாம்சங்குடைய எக்ஸினோஸ் 1080 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆனது. அகைன் 5G சிப்செட் தான். ஸோ 10 அப்படிங்கும்போது சைனாவில் இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாலையும் அதில் தான் வருமா அப்படின்னு தெரியல. பட் விவோவுடைய V23 Pro நெக்ஸ்ட் V சீரிஸ் உடைய டிவைஸாக இருக்க போகுது. சாம்சங்குடைய அடுத்த 5G லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ரூமர்ஸில் இருக்குது. சாம்சங்குடைய M52 5G, அதுக்கப்புறம் F42 5G ரெண்டுமே இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியாவில் சப்போர்ட் பேஜ், அதாவது இந்தியன் சப்போர்ட் பேஜில் இது லைவாக இருக்குது. அது மட்டும் இல்லை இப்போ இது இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ பிஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது லான்ச் ரொம்பவே குவிக்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதில் M52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 778 ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பொதுவாக M சீரிஸ் அப்படின்னாவே இவங்க கம்மி விலையில் லான்ச் பண்ணுவாங்க A சீரிஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. அதே F42 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ 2 5G டிவைஸ் சாம்சங் தரப்புலேருந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங்குடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் அண்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10th இது சேல் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Fold 3 அண்ட் Flip 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 7000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங்கில் சில ஆஃபர்ஸ் இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு சேலில் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. 7000 rupees கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். அதே நீங்கள் ஒருவேளை வாட்ச் வாங்குறீங்கன்னா அதில் 3000 rupees கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபரையும் கன்சிடர் பண்ணுங்கள். Infinix Zero X சீரிஸ் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது Zero X, Zero X Pro, Zero X Neo லைட்டர் வெர்ஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 டிவைஸுமே உங்களுக்கு மீடியாடெக் உடைய ஹீலியோ G95 தான். அவுட்லுக் டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. வெறும் கேமரா செக்மெண்ட் மட்டும் தான் இங்கே கொஞ்சம் வேரியாது.
அதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். உங்களுக்கு லைட்டர் வேரியன்ட் மட்டும் சைட் மவுண்டட்ல வருது, மற்ற ரெண்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு தெரியுது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டர் வேரியன்ட் நியோ வந்து 48 மெகா பிக்சல், அதே இன்ஃபினிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல், ப்ரோ வேரியன்ட் 108 மெகா பிக்சல். இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க குளோபலாக நிறைய கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஜியோ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரில் எந்த பிராண்டோட கொலாப் பண்ணியிருந்ததா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பாலா. கங்க்ராச்சுலேஷன் பாலா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.